Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெர்ஃபெக்ட்டான சால்னா எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். 5 முந்திரி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு பதிலா நீங்க 10 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது பொரிஞ்சிட்டதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன் டைம் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் மட்டும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துப்போம். இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கசகசா பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கியாச்சு. இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறிட்ட பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிட்டதும் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த வெங்காயத்துக்கு பதிலாக கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 வெங்காயம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் இப்போது சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கறதுனால தக்காளி நல்லாவும் வதங்கும், அதே டைம் சீக்கிரமாகவும் வதங்கும். நம்ம இந்த சால்னாக்கு பார்த்திங்கன்னா அரைச்சி ஒரு வெங்காயமும் வதக்கி ஒரு வெங்காயமும் சேர்த்துருக்கோம். அதனால் டோட்டலாக 2 வெங்காயம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்திருக்கோம். அதாவது 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சால்னாக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அடி பிடிக்கவும் பிடிக்காது, நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியும் டேஸ்டியாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணது டேபிள் ஸ்பூன். நீங்கள் டீஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயம் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து இதோட ஒரு 700 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்க போகிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம்.
தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்னா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயும் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன் டைம். நம்மளோட சூப்பரான சிம்பிளான வெஜ் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த சால்னா பார்த்திங்கன்னா கையேந்தி பவன் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட் இருக்கும். இந்த சால்னா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக ஆப்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.